ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. மீன ராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்ல. உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நெனச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தோட பெயர கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்த பாதியா குறைக்கும். இந்த பலன்கள பலிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்குதுங்க. வாழ்க்கைய மாத்தப் போற இன்றைய மீனராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் மீனராசி நேயர்களே, நம்ம சேனலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பம் காத்துட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு ராத்திரியில உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுங்க. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட கனவு கண்ட ஒரு காரியம் நிறைவேற போகுது. இது சும்மா பேச்சுக்காக சொல்லல. கிரகங்களோட அமைப்பும் பிரபஞ்சத்தோட கணக்கும் அப்படி இருக்குது. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், ஏமாற்றம் எல்லாம் பனி போல விலக போற நேரம் வந்தாச்சுங்க. இனி உங்க காலம்தான். மீனராசிக்காரங்க, நீங்க எவ்வளவு சாதுவானவங்க, மற்றவங்களுக்கு எவ்வளோ நல்லது நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உலகம் உங்களை சரியா புரிஞ்சுக்கலையே, எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்களேன்னு மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருந்திருப்பீங்க. பணப்பற்றாக்குறை ஒரு பக்கம், குடும்பத்துல நிம்மதி இல்லாதது ஒரு பக்கம், வேலையில பிரச்சனைன்னு நாலா பக்கம் உங்களை நெருக்கடி கொடுத்துருக்கும். சில சமயம் எனக்கு ஏன்டா இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன்னு நினைச்சு அழுதுருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரம் யாருக்குமே தெரியாது. ஆனா இனி அந்த கவலை வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு புது விடியல் பிறக்க போகுது. அந்த குறிப்பிட்ட நாள்ல அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? ஜோதிட ரீதியா பார்த்தா உங்க ராசிநாதனான குரு பகவானோட பார்வையும் மற்ற கிரகங்களோட சஞ்சாரமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுது. இது ஏதோ சாதாரண யோகம் இல்லை, உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாற்றக்கூடிய அதிர்ஷ்டம்னு பணமழை பொழிய போகுதுன்னு சொல்லலாமுங்க. இது வரைக்கும் வராத கடன் வசூலாகும். தொட்டதெல்லாம் தொடங்கும். முடங்கி கிடந்த தொழில அமோக லாபம் கிடைக்கும். புது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்துல நீங்க எதை நினைச்சு இத்தனை நாளா ஏங்கிட்டு இருந்தீங்களோ அது உங்களை தேடி வரும். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. இந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்போது அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். வஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற இந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும்னா நீங்க சில விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிக்கணும். முக்கியமா நான் சொல்ல போற அந்த 3 ரகசியங்களை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்க நெருங்கிய நண்பர்கள், சொந்தக்காரங்க, ஏன் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட கூட இதை பகிர்ந்துக்காதீங்க. இந்த ரகசியங்களை நீங்க உங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த யோகம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். அதை மீறி நீங்க வெளியே சொன்னீங்கன்னா வர்ற அதிர்ஷ்டம் அப்படியே கை நழுவி போயிடும். ஜாக்கிரதை. உங்க மனசுக்குள்ள இப்ப பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். அந்த 3 ரகசியங்கள் என்ன, இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் என்ன செய்யணும், இந்த யோகம் எனக்கு முழுசா கிடைக்குமா, இப்படி பல குழப்பங்கள் இருக்கும். கவலையை விடுங்க, எல்லாத்துக்கும் நான் விளக்க சொல்றேன். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பதிவுங்க. இதுல நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இத்தனை நாள் கஷ்டப்பட்டதை போது இனி ராஜா மாதிரி வாழ போறீங்க. அதுக்கு நீங்க தயாரா இருங்க. சரி, இப்ப அந்த கிரகங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி சாதகமா மாறப்போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம்ங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இப்ப இருக்கிற நிலைமை ரொம்ப விசேஷமானது. அவர் தன்னோட சொந்த ராசியான உங்களை பார்க்கறது ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாசம் மாதிரி, தாய் எப்படி குழந்தைய கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி குரு பகவான் உங்களை இப்ப காக்க போறாருங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவானோட பார்வையும் இப்போ உங்களுக்கு சாதகமா திரும்புறதுனால இத்தனை நாளா நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கான பலன் இப்ப மொத்தமா கிடைக்க போகுது. நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் வீண் போகலாம். அதுக்கான கூலியை பிரபஞ்சம் இப்போ வட்டியும் முதலுமா திரும்ப கொடுக்க போகுது. உங்கள் ராசிக்குன்னு சில தனித்தன்மைகள் இருக்கும். நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. மற்றவங்க கஷ்டத்தை பார்த்த உடனே உருகிடுவீங்க. இந்த குணமே உங்களுக்கு பல நேரங்களில் எதிரியாக முடிஞ்சிருக்குங்க. உங்களை நம்ப வச்சு கருத்தெடுத்துப்பாங்க. நம்ம நல்லா தானே நினச்சோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாத நாளே இல்லை. ஆனால் இனி அந்த கவலை வேண்டாம். இப்போ இருக்கிற கிரக நிலைப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனதைரியமும் தெளிவும் கிடைக்க போகுதுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பிரித்து பார்க்குற புத்திசாலித்தனம் இப்போ உங்களுக்குள்ள தானாக வரும். இது வரைக்கும் உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் இப்போ உங்க முன்னாடி வந்து மண்டியிடுற காலமும் வெகு தொலைவில் இல்லை. முக்கியமாக பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றம் வரப்போகுது. கடன் பிரச்சனையில மூழ்கி தவிச்சவங்களுக்கு, மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் வட்டி கட்டினவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பொற்காலம். திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணம் கைக்கு வரும். அது லாட்ரியாக இருக்கலாம், இல்லை பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எப்போதோ கொடுத்துட்டு வராதுன்னு நினச்ச கடனாக இருக்கலாம். எப்படி வேணாலும் பணம் வரலாம். ஆனால் அந்த பணம் வரும்போது நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஆசையில் கண்டபடி செலவு பண்ணிடக்கூடாது. இந்த பணத்தை வச்சு உங்கள் கடனை அடைச்சி ஒரு புது வாழ்க்கையை தொடங்கணுங்க. அதுக்காக
அதுக்கான வழியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். இப்போ நான் சொல்ல போகிற அந்த 3 ரகசியங்கள்ல முதல் ரகசியத்தை பற்றி பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமாக கேளுங்க. அந்த மாற்றம் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு விதமான அமைதியும் பேரானந்தமும் உண்டாகுங்க. அது ஒரு சமிக்கை. அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னா, உங்க நீண்ட நாள் ஆசையா அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு சொந்த வீடு கட்டுறதா, பெரிய வேலைக்கு போறதா, இல்ல பிரிஞ்ச உறவு ஒன்று சேருதா, அது உன் மனசுக்குள்ள நினைச்சு ஒரு வேளை பேப்பர்ல எழுதி யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கணுங்க. இந்த விஷயம் உங்க ஆத்துக்காருக்கோ இல்ல பெத்தவங்களுக்கோ கூட தெரியக்கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த எண்ணங்களுக்கு ஒரு தனி சக்தி இருக்குதுங்க. அதை நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அந்த சக்தி சிதறி போயிடும். உங்க ஆசை நிறைவேறணும்னா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறதா நல்லது. இதுதான் அந்த முதல் ரகசியம். இப்போ முதல் ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஏதோ சாதாரண விஷயம்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி பெரிய பிரபஞ்ச சக்தியே இருக்குது. உங்க எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கிற வேலை இது. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். மீனராசிக்காரங்க, நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க முன்னாடி சிரிச்ச முகத்தோடயே இருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற வலியை வெளியே காட்டிக்க மாட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு உண்மையாவே மாறப்போகுதுங்க. குடும்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல இணக்கமான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி குறையும். ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. உங்க பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேரும். அவங்க படிப்புலையோ இல்லை வேலை வாய்ப்புலையோ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இதுவரைக்கும் என் பிள்ளை இப்படி இருக்கானேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி நிம்மதி கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தடிச்சிட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்ததா வேலை மற்றும் தொழில்துறையை பற்றி பார்ப்போம். மீனராசிக்காரங்க பெரும்பாலும் கடின உழைப்பாளிகள். ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமோ அங்கீகாரமோ உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. கூலிக்கு மாரடிக்கிறோங்கிற மாதிரி தான் உங்கள் நிலைமை இருந்திருக்கும். ஆனால் இனி அப்படி இல்லை. வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை சம்பள உயர்வு கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை புரிஞ்சுப்பாங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இனி உங்களை தேடி வந்து அட்வைஸ் கேட்பாங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகச்சிறந்த நேரம்ங்க. முதலீடு செய்கிறதுக்கு தயங்காதீங்க. ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து இறங்குங்க. கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் செய்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. இப்போ அந்த 2வது முக்கியமான ரகசியத்துக்கு வருவோம். இது உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்கான ஒரு சாவி. இனி வரக்கூடிய நாட்களில் சூரியன் மறைந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைங்க. அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 கிராம் போடுங்க. விளக்கை ஏற்றிட்டு மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கோங்க. என் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம், கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும், செல்வம் சேரணும்னு வேண்டிக்கோங்க. இந்த விளக்கு அன்னைக்கு ராத்திரி முழுசும் எரியறது ரொம்ப விசேஷங்க. இந்த விஷயத்தையும் நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன் திடீர்னு விளக்கேற்றுறேன்னு கேட்டால் சும்மா சாமி கும்பிட்றேன்னு சொல்லிடுங்க. இது உங்கள் பொருளாதார தடையை நீக்கிறதுக்கான ஒரு தாந்திரிக பரிகாரம்ங்க. இந்த 2 ரகசியங்களும் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த 3வது ரகசியம் என்னன்னா, அதுதான் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த 3வது ரகசியத்தை நீங்கள் சரியாக கடைபிடிக்கலைன்னா இந்த 2 விஷயங்களும் முழு பலனை தராது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து பாருங்க. சரி, இப்போ ஆரோக்கியம் பற்றி கொஞ்சம் பேசுவோம். மீனராசிக்காரங்களுக்கு கடந்த கொஞ்ச காலமாக மன உளைச்சலால் உடம்புல அங்கங்கே சின்ன சின்ன வலிகள், தூக்கமின்மை, இல்லை செரிமான கோளாறு, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்குங்க. டாக்டர் கிட்ட போனாலும் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஆனால் உடம்பு முடியலேன்னு நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மனசில் இருந்த பாரம் தான். இப்போ கிரகநிலை மாறுறதுனால உங்கள் மனசு லேசாகும். மனசு லேசானால் உடம்பு தானாக தேறிடும். ஒரு புது தெம்பு, உற்சாகம் உங்களுக்குள்ள பிறக்கும். ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக இருந்தவங்க கூட இனி வரக்கூடிய நாட்களில் எழுந்து நடமாடுற அளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. பழைய மருத்துவ முறைகள் கை கொடுக்கும். அதே மாதிரி உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வட்டாரத்துலேயும் நல்ல மாற்றங்கள் வரும். இது வரைக்கும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தள்ளி நின்னவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. புதுசாக நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயருங்க. 4 பேர் மதிக்கிற நிலைமைக்கு வருவீங்க. இது வரைக்கும் ஒதுங்கியே இருந்த நீங்கள் இப்போ 4 விசேஷங்களுக்கு போய் வர அளவுக்கு மனநிலை மாறுங்க. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க வாயெல்லாம் ஆச்சரியத்தில் பொழக்கிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். இது எல்லாம் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற பரிசு. இப்போ நாம் அந்த ஆவலோட காத்துட்ருக்கிற 3வது ரகசியத்துக்கு வருவோம். இதுதான் மற்ற 2 ரகசியங்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை நீங்கள் சரியாக செஞ்சால் மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள் நடக்கிற மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்குங்க. இந்த 3வது ரகசியம் என்னன்னா, நன்றி உணர்வு. இதை கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி பிரம்மாண்டமானது. நம்ம பல நேரங்களில் நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை மறந்துட்டு இல்லாததை நினச்சி தான் கவலைப்பட்டுட்டே இருப்போம்.
அதுதான் நம்ம செய்கிற பெரிய தப்புங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் யார்கிட்டேயும் கோவப்படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, முக்கியமாக குறை சொல்லக்கூடாது. அன்னைக்கு காலையில் எழுந்ததும் இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு உங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற கை, கால், கண், நல்ல குடும்பம் இருக்க இடம், சாப்பிட சாப்பாடு, இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனசார நன்றி சொல்லுங்கள். அதனால் முழுசும் உங்கள் மனசு நன்றிங்கிற உணர்விலே இருக்கணுங்க. இது உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றலை விரட்டிட்டு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். இந்த ரகசியத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. சரி, இப்போ அந்த 3 ரகசியங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதோட இந்த விஷயம் முடியல. இந்த 3 ரகசியங்களையும் நீங்கள் எப்படி ஒன்றா சேர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா இப்போ முக்கியமான விஷயம்ங்க. அதை பற்றி இப்போ தெளிவாக பார்ப்போம். என்னென்னா, சரியான நேரத்தில் சரியான முறையில் செஞ்சால் மட்டும்தான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் பகல் முழுசும் நான் சொன்ன மாதிரி நன்றி உணர்வோடு இருங்க. யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க, மனசு சங்கடப்படுற மாதிரி எதையும் பேசாதீங்க. சாயங்காலம் சூரியன் மறையும் போது நான் சொன்ன அந்த 2வது ரகசியத்தை செய்யுங்க. அதாவது வடகிழக்கு மூலையில் அகல் விளக்கு ஏற்றி அதில் 2 கிராம்பு போட்டு மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் பண கஷ்டம் எல்லாம் தீரணும்னு நினச்சிக்கோங்க. இந்த விளக்கு எரியட்டும். அப்புறம் ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இப்போ முதல் ரகசியத்தை பயன்படுத்தணும். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து உங்கள் நீண்ட நாள் ஆசையாக அது எப்போ நிறைவேறிட்ட மாதிரி எழுதுங்க. எனக்கு சொந்த வீடு கிடைக்கணும்னு எழுதாமல் எனக்கு அழகான சொந்த வீடு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை 4ஆக மடித்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இப்போ 3வது ரகசியமான அந்த நன்றி உணர்வை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகணும். கண்ணை மூடி நீங்கள் எழுதின அந்த ஆசை நிறைவேறினா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தை இப்போவே மனசுக்குள்ளே உணருங்க. உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். அந்த உணர்வோட பிரபஞ்சத்துக்கு மனசார நன்றி சொல்லுங்கள். ஆசையை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு நன்றின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் இந்த உணர்வோடு இருங்க. அப்புறம் அந்த பேப்பர் யாருக்கும் தெரியாமல் ஒரு டப்பாலையோ இல்லை சாமி படத்துக்கு பின்னாலேயோ பத்திரமா வச்சுடுங்க. அந்த விளக்கு அன்னைக்கு ராத்திரி முழுசு எரியறது ரொம்ப நல்லதுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு தூங்க போங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் அதே நன்றி உணர்வோட உங்கள் கடமைகளை செய்ய ஆரம்பிங்க. இப்போ உங்கள் வேலை முடிஞ்சது, இனி பிரபஞ்சம் தன்னோட வேலையை ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே தான் மீனராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு எப்போ நடக்கும்னு சந்தேகப்படக்கூடாது. நாம் செஞ்சுட்டோம், கண்டிப்பாக நடக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணுங்க. நீங்கள் சந்தேகப்பட்டினா அந்த சந்தேகமே ஒரு எதிர்மறை ஆற்றலாக மாறி வர அதிர்ஷ்டத்தை தடுத்து நிறுத்திடும். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் மனசுக்குள்ளே இப்போ இன்னொரு கேள்வியும் வெளியும், இந்த யோகா எனக்கு மட்டும்தானா, இல்லை என் குடும்பத்துக்கும் இதனால் நல்லது நடக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிற இந்த நல்ல மாற்றம் உங்கள் குடும்பத்துலேயும் பெரிய அளவில் பாதிக்குங்க. அது எப்படி, என்னென்ன நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்து பார்ப்போம். கண்டிப்பாக உங்கள் மனசில் ஓடுற இந்த கேள்வி நியாயமானதான். நான் முதல்லே சொன்ன மாதிரி உங்களுக்கு வர்ற இந்த யோகம் உங்களோடு மட்டும் நின்றுடாது, உங்கள் குடும்பத்தையும் ஒரு பெரிய அளவில் மாற்றி போடும். ஒரு வீட்டில் குடும்ப தலைவனோ இல்லை குடும்ப தலைவியோ சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் அந்த வீடே சுபிட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதாங்க இப்போ உங்கள் வீட்டில் நிஜமாக போகுது. மீனராசிக்காரங்க, நீங்கள் குடும்பத்துக்காகவே வாழ்கிறவங்க. உங்களோட சந்தோஷத்தை விட உங்கள் குடும்பத்தோட சந்தோஷம்தான் உங்களுக்கு முக்கியம். அதனாலேயே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த அரிய வாய்ப்பு உங்கள் குடும்பத்திலையும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துங்க. முக்கியமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு கணவன் அல்லது மனைவி இது ஒரு நல்ல காலமாக அமையும். இதுவரைக்கும் பணத்தட்டுப்பாட்டாலோ இல்லை மன உளைச்சலாலோ உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். எப்போ பார்த்தாலும் பண பிரச்சனை பேசுகிறீங்கன்னு உங்கள் துணை கோவிச்சிருக்கலாம். ஆனால் இனி நிலைமை மாறும். உங்ககிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும் போது, மனசில் நிம்மதி வரும்போது உங்கள் துணைக்கு நீங்கள் செய்கிற உதவிகளும் காட்டுற அன்பும் அதிகரிக்கும். அவங்களுக்கும் வேலை வாய்ப்பில் இல்லை அவங்க செய்கிற தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்குங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது சொத்தோ இல்லை வண்டியோ வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. இது வரைக்கும் இருந்த கசப்பான சம்பவங்களை மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் தொட போகிறீங்க. அடுத்ததாக உங்கள் பிள்ளைகள், மீனராசிக்காரங்க எப்போவுமே பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க. அவங்க படிப்பு, வருங்காலம் பற்றி எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. இப்போ இருக்கிற கிரகநிலைப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மிக சிறந்த காலம் காத்துட்ருக்குது. அவங்க படிப்பில் சுட்டியாக விளங்குவாங்க, பெரிய பெரிய மார்க் எடுப்பாங்க. மேலும் மேலும் படிப்புக்காக வெளிநாடு போகணும் இல்லை பெரிய காலேஜில் சேரணும்னு நினச்சிருந்தா அதுக்கான வழிகள் இப்போ தானாக பிறக்குங்க. இதுவரைக்கும் பேச்சை கேட்காம அடம்பிடிச்சிட்டு இருந்த பிள்ளைகள் கூட இப்போ உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. அவங்க மூலமாக அவங்களுக்கு சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அந்த ஆளோட பையன் எவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்துட்டான்னு ஊரே பேசுகிற அளவுக்கு உங்கள் பிள்ளைகள் உயர்வாங்க. உங்கள் வீட்டில் இத்தனை நாளாக ஒரு விதமான மந்த நிலையில் ஒரு விதமான எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்திருக்கும். எதை செஞ்சாலும் தடையாக
தடையாகும், விசேஷங்கள் நடக்காது, எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போகும், இப்படி பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடே கலகலப்பாக மாறப்போகுது. சுபகாரியங்கள், கல்யாணம், காதுகுத்து நடக்கிறதுக்கான பேச்சுகள் தொடங்கும். உங்கள் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள் இருந்தால் அது சுமூகமாக முடியும். சொல்லப்போனால் உங்கள் குடும்பத்தில் இருந்த பித்ரு தோஷம், திஷ்டி தோஷம் இதெல்லாம் இந்த கிரக மாற்றத்தால் சூரியனை கண்ட பனி போல விலகிடும். உங்கள் வீடு லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் ஒன்று நினச்ச இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அது உங்கள் குடும்பம் முழுசுக்கு நன்மை கொடுக்கும். இது ஏதோ மேஜிக் இல்லை, இதுதான் பிரபஞ்சத்தோட விதிங்க. நம்ம எதை வெளியே கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு பல மடங்காக திரும்பி வரும். நீங்கள் உங்கள் ஆசையை நம்பிக்கையோட நன்றி உணர்வோட பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும்போது பிரபஞ்சம் அதை உங்கள் குடும்பத்துக்கே நன்மையாக மாற்றி தருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியாத சில திறமைகள் இப்போ வெளிப்பட போகுது. இத்தனை நாளாக முடங்கி கிடந்த உங்கள் திறமையை வச்சு நீங்கள் எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். ஆமாங்க, நான் கடைசியாக சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த திறமை இப்போ வெளியே வரப்போகுது. மீனராசிக்காரங்க, நீங்கள் இயல்பாகவே ரொம்ப கற்பனை திறன் மிக்கவங்க. ஆனால் காலத்தின் சூழ்நிலையால் குடும்பத்தை காப்பாற்றணும், கடனை அடைக்கணும்னு ஓடி ஓடி உங்கள் திறமையெல்லாம் உங்களுக்குள்ளேயே புதைச்சி வச்சுருப்பீங்க. எனக்கு இதெல்லாம் வருமா, நான் இதெல்லாம் செஞ்சால் 4 பேர் என்ன பேசுவாங்கன்னு பயந்துட்டு இருந்திருப்பீங்க. சில பேர் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பிரபஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்க போகுது. நாமளும் சாதிக்கலாம்ங்கிற வெறி உங்களுக்குள்ள பிறக்கும். இது வரைக்கும் சும்மா பொழுதுபோக்காக செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கான அடையாளத்தை தேடி தரப்போகுது. நீங்கள் உங்கள் திறமையை வெளிக்காட்டும் போது அதை 4 பேர் பாராட்டுவாங்க. இவங்களுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கான்னு ஆச்சரியப்படுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். அது ஒரு சின்ன பாராட்டில் தொடங்கி ஒரு பெரிய தொழிலாகவோ இல்லை வேலையாகவோ மாறலாம். அதன் மூலமாக உங்களுக்கு பெயர், புகழ், முக்கியமாக பணப்புழக்கம் அதிகமாகும். இது மூலமாக நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட அந்த காரியம் நிறைவேற போகுது. ஆனால் இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்கள் திறமையை நீங்கள் வெளிக்காட்டினாலும் அதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறீங்கிற பிளானை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. வெற்றியை மட்டும் காட்டுங்க. உங்கள் உழைப்பையும் பிளானையும் உங்களுக்குள்ளேயே ரகசியமாக வைங்க. அப்போ தான் அந்த அதிர்ஷ்டம் நிலைச்சு நிற்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு புதுசாக ஆட்களோட தொடர்பு கிடைக்கும். பெரிய இடத்து மனிதர்களோட பழக்கம் ஏற்படும். அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான உதவிகள் கிடைக்கும். இது வரைக்கும் நமக்கு யாருமே இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ உங்களை தாங்கி பிடிக்க 4 பேர் வருவாங்க. ஆனால் யார் மூலமாக உதவி கிடைச்சாலும் அந்த நன்றி உணர்வு மாறாமல் நடந்துக்கோங்க. இதுதான் உங்கள் வளர்ச்சி இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். அதே சமயம் திடீர்னு வர இந்த வெற்றியால் தலைக்கணம் வந்துடவே பார்த்துக்கோங்க. மீனராசியோட இயல்பான குணமான பணிவை கைவிட்டுடாதீங்க. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கலாம். எல்லாம் நல்லா நடக்குது, ஆனால் இது நிலைச்சிருக்குமா, இல்லை பழையபடி கஷ்டம் வந்துடுமா, இது நியாயமான பயம்தானா, ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம் அப்படி. ஆனால் இந்த கிரக மாற்றம் ஏதோ ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறது இல்லைங்க. இது ஒரு நீண்ட கால மாற்றத்துக்கான அடித்தளம். நான் சொன்ன அந்த பரிகார முறைகளை, ரகசியங்களை சரியாக கடைபிடிச்சு இந்த யோகம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கிடும். முக்கியமாக இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எழுதின அந்த ஆசை இருக்குல்ல, அது நிறைவேற வரைக்கும் அந்த பேப்பர் பத்திரமா வைங்க. அது நிறைவேறினதுக்கு அப்புறம் அது ஒரு நீர்நிலையில் கரைச்சிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். இது உங்கள் வெற்றியை இன்னும் பலப்படுத்துங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற முதலீடுகள், எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய லாபத்தை தரும். ஆனால் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பெரியவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு செய்கிறது நல்லது. முக்கியமாக பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ நம்ம வீடியோவோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த யோக காலத்தில் மீனராசிக்காரங்க நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த அதிர்ஷ்டம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் வர்ற அதிர்ஷ்டம் கை நழுவி போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதையெல்லாம் தவிர்க்கணும், எதையெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்து விரிவாக பார்ப்போங்க. அப்படி நீங்கள் எதையெல்லாம் தவிர்க்கணும்னு பார்ப்போம். மீனராசிக்காரங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் சில சமயம் ஒன்றிச்சு விசப்பட்டு தப்பான முடிவு எடுத்துடுவீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் போது மனசுக்குள்ளே ஒரு விதமான அகந்தை வந்துடாமல் பார்த்துக்கணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு காலம் கை கூடுதுங்கிற நினைப்பு கூடவே கூடாதுங்க. எப்பவும் போல் பணிவாக இருக்கணும். பணிவு தான் உங்களுக்கு இன்னும் பல நன்மைகளை கொண்டு வரும். அந்த பிரபஞ்ச சக்தியாக உங்ககிட்ட இருக்குது. அடுத்ததாக காசு பணம் உங்கள் கைக்கு வரும்போது அதை எப்படி கையாளணுங்கிறது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் காசுக்கு கஷ்டப்பட்டதால் பணம் வந்ததோ அதை எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறாம்னு ஒரு எண்ணம் வரும். கண்ட இடத்துல முதலீடு செய்கிறதோ இல்லை ஆடம்பரமாக செலவு செய்கிறதோ கூடவே கூடாது. பணத்தை திட்டமிட்டு செலவு பண்ணணும். வரவு எவ்வளவோ அதுக்கேற்ற செலவு இருக்கணும். கண்டவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. முக்கியமாக கடன் கொடுக்கறது, யாருக்காவது உத்தரவாத கையெழுத்து போடுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அறவே தவிர்த்திருந்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள்
பேச்சு. மீன ராசிக்காரங்க நீங்கள் பொதுவாகவே கோவப்பட மாட்டீங்க. ஆனால் கோவம் வந்தால் அடக்க மாட்டீங்க. இந்த நல்ல நேரத்தில் யார்கிட்டயும் கடுமையாக பேசாதீங்க. யாரையும் மனசு நோக்குற மாதிரி திட்டாதீங்க. உங்கள் வாயால் வர ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திரம் மாதிரி வேலை செய்யும். அதனால் நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. என்னால் முடியாது, எனக்கு நடக்காதுங்கிற எதிர்மறையான வார்த்தைகளை உங்கள் அகராதியிலிருந்தே தூக்கி எறிஞ்சிடுங்க. எப்பவும் முடியும் நடக்குங்கிற நேர்மறையான எண்ணத்தோட பேசுங்க. இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கட்டுப்பாடுகள். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்கள் செயல்பாடு தான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். அதனால் இந்த விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீ வரக்கூடிய நாட்களில் அந்த நாளில் பிரபஞ்சத்தோட ஆற்றல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கோ அது உங்களை எப்படி ஆட்கொள்ள போகுது அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணுங்க. அது ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம். ஏன் நீ வரக்கூடிய நாட்கள் நான் இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறேன்னு உங்களுக்கு தோணலாம். ஜோதிட ரீதியாக கிரகங்கள் மாறது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னைக்கு பிரபஞ்சத்தோட கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரபஞ்சத்தில் இருக்கிற உச்சகட்ட நேர்மறை ஆற்றல் பூமியை நோக்கி பாயிற நேரம் அது. குறிப்பாக மீன ராசிக்காரங்க நீங்கள் இயல்பாகவே அந்த பிரபஞ்ச உணர்வோடு கலந்தவங்க. உங்களோட உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். மற்றவங்களால உணர முடியாத பல விஷயங்களை உங்களால் ஈஸியாக உணர முடியும். இப்போ நீங்கள் செய்ய போகிற அந்த பரிகாரங்கள் மூலமாக உங்கள் உடம்புலையும் மனசுலையும் இருக்கிற அதிர்வலைகள் நீங்கள் அதிகப்படுத்துவீங்க. ஒரு வானொலியில் சரியான அலைவரிசையை வச்சாதான் பாட்டு கேட்கும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையை பிரபஞ்சம் கேட்கணும்னா நீங்கள் அந்த சரியான அதிர்வில் இருக்கணும். அந்த நன்றி உணர்வும் நம்பிக்கையும் உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு போகும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அந்த வேண்டுதலை வைக்கும்போது அது நேராக பிரபஞ்சத்தோட மையப்புள்ளியை போய் சேரும். அங்கிருந்து உங்களுக்கான பதில்கள், வாய்ப்புகள், அதிசயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வர ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஏதோ தற்செயலாக நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற சமிக்கைகள். ஒரு பொது மனுஷனை சந்திக்கிறதோ இல்லை திடீர்னு ஒரு தொலைபேசி அழைப்பு வரதோ இல்லை மனசுக்குள்ளே புதுசாக ஒரு யோசனை தோன்றதோ இது எல்லாமே உங்கள் வெற்றிக்கான பாதையை காட்டும் வழிகள். அந்த நேரத்திலிருந்து நீங்கள் சுதாரிப்பு இருந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். சோம்பேறித்தனமாக இருந்துட்டு அப்புறம் காலும் கையும் கூடலைன்னு வருத்தப்படக்கூடாது. சில பேருக்கு தோணலாம் இதெல்லாம் நிஜமாவே நடக்குமான்னு. உங்கள் உள் மனசில் இருக்கிற அந்த சின்ன சந்தேகம் தான் உங்களை இவ்வளவு நாள் முடக்கி வச்சிருக்கு. அந்த சந்தேகத்தை தூக்கி போடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமானுஷ சக்தியை நம்புங்க. மீனராசிக்காரங்க நீங்கள் நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் அந்த நினைப்பு முழு மனசோட இருக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள் வெறும் ஆரம்பம் தாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஒரு புயல் வேகத்தில் மாறப்போகுது. அந்த மாற்றத்தை இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சரி, அந்த ராத்திரி முடிஞ்சதோ அடுத்த நாள் காலையிலேருந்து நீங்கள் எப்படி இருக்கணும், இது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு அப்படியே கை கட்டிட்டு உட்காரக்கூடாது. பிரபஞ்சம் உங்களுக்கான கதவை திறந்துருச்சு. ஆனால் அந்த கதவு வழியாக உள்ளே போகிறது உங்கள் பொறுப்பு. உங்கள் கடமைகளை வழக்கம் போல் செய்யுங்க. ஆனால் மனசுக்குள்ளே அந்த நடக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. சில பேருக்கு உடனே பலன் கிடைக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் தாமதமானாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பிரபஞ்சத்தோட கணக்கு தப்பவே தப்பாது. இந்த சமயத்தில் உங்களுக்கு முன்னாடி இருந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத நீங்கள் உணர்வீங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட வராமல் நின்ன பணம் உங்களை தேடி வரும். முக்கியமாக அந்த பணத்தை வச்சு முதல்ல உங்கள் கடனை அடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். கடன் இல்லாட்டி தான் மனசு நிம்மதியாகும். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம சாதிக்க முடியும். இப்போ அந்த 3 ரகசியங்களை பற்றி திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த விளக்கேற்றினதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அந்த நன்றி உணர்வோட எப்பவும் இருங்க. ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, மீனராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கண் திருஷ்டி அதிகம். நீங்கள் ஒரு சின்ன சந்தோஷத்தை வெளியே சொன்னாலும் அதை பார்த்து பொறாமப்படுற 4 பேர் வருவாங்க. அவங்க போடுற அந்த திருஷ்டி உங்களுக்கு வர யோகத்தை தடுத்து நிறுத்திடும். அதனால தான் எல்லாம் நிறைவேறுற வரைக்கும் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை பண கஷ்டம், குடும்ப பிரச்சனைன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தது. ஆனால் இந்த கிரக மாற்றமும் நீங்கள் செஞ்ச பரிகாரமும் உங்களை அந்த வட்டத்தில் இருந்து வெளியே கொண்டு வரப்போகுது. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயரப்போகுது. சமூகத்தில் 4 பேர் உங்களை அண்ணாந்து பார்க்குற நிலைமை வரும். அது எப்படி நடக்கும், அதனால உங்கள் உறவு முறைகளில் என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். அப்படியே உங்கள் உறவு முறை, நட்பு வட்டாரத்துலேயும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இது வரைக்கும் இவன் என்னத்தை சாதிக்க போகிறான், இவனால் ஒன்றும் முடியாதுன்னு உங்களை அலட்சியமாக நினச்ச சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களே உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க. எப்படிப்பா இவ்வளோ சீக்கிரம் முன்னேறணும், உனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப நிதானமாக நடந்துக்கணும். எல்லா கடவுள் புண்ணியம் பெரியவங்க ஆசீர்வாதம்னு சிம்பிளாக முடிச்சிடுங்க. நான் சொன்ன அந்த 3 ரகசியங்களை அவங்கக்கிட்ட மூச்சு கூட விட்டாதீங்க. ஏன்னா அவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்க கண் திருஷ்டி உங்களுக்கு படக்கூடாது. சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை, அந்தஸ்து உருவாகும். 4 பேர் கூடி பேசுகிற இடத்துல உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உங்களை ஒரு முன்மாதிரியாக வச்சு பல பேர் பேசுவாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே
உங்கள அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கைய கொடுக்கும். இதுவரைக்கும் கூச்சப்பட்டு தயங்கிட்டு இருந்த நீங்க, இப்ப தைரியமா 4 பேருக்கு முன்னாடி நின்னு பேசுவீங்க. உங்களோட இந்த புது தோற்றம் மத்தவங்கள ஈர்க்கும். இது மூலமா உங்களுக்கு புது புது தொழில் வாய்ப்புகள், இல்ல பெரிய பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அத நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். முக்கியமா இந்த நல்ல காலத்துல நீங்க ஆன்மீகத்திலயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்த கும்பிடுறதோ, உங்க மனசுக்கு இன்னும் நிம்மதியும், சக்தியும் கொடுக்கும். இந்த பிரபஞ்ச சக்திய இன்னும் அதிகமா உங்ககிட்ட இருக்கிறதுக்கு ஆன்மீகம் ஒரு பெரிய துணையா இருக்கும். நீங்க செய்யற நல்ல காரியங்கள், மத்தவங்களுக்கு செய்யற உதவிகள் இதெல்லாம் உங்க புண்ணிய கணக்க அதிகமாக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க தலைமுறைக்கே நல்லது செய்யும். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வந்திருக்கும். நமக்கு ஒரு காமம் வந்துடுச்சுங்கிற சந்தோஷம் இருக்கும். நமக்கு ஒரு காலம் வந்துடுச்சுங்கிற சந்தோஷம் இருக்கும். ஆனா இந்த சந்தோஷத்தோட ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்க தக்க வச்சுக்கணும். அதுக்கு இன்னும் சில முக்கியமான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது என்ன, இனி வர காலங்கள்ல நீங்க எந்த மாதிரி சூழ்நிலைகளை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க தூக்கத்திலிருந்து எழும்போது உங்களுக்கே தெரியாம ஒரு புதுவிதமான அமைதியை உணர்வீங்க. இத்தனை நாளா மனசுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், கவலை எல்லாம் காணாம போயிருக்கும். ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி உங்க உடம்பும் மனசும் ரொம்ப லேசா இருக்கும். அதுதான் அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கான முதல் அறிகுறி. அன்னைக்கு நாள் முழுசும் நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. தொடர வேலையெல்லாம் சுலபமா முடியிற மாதிரி இருக்கும். மத்தவங்க முகசுளிச்சு பேசினா கூட உங்களுக்கு கோபம் வராது. ஒரு விதமான புன்னகையோட அதை கடந்து போவீங்க. உங்களுடைய இந்த மாற்றமே சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆனா இங்க தான் நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். இந்த சந்தோஷத்துல மிதந்துட்டு நான் சொன்ன அந்த கட்டுப்பாடுகளை மறந்துடக்கூடாது. முக்கியமா பகுத்தறிவு பயன்படுத்தி இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும்னு கணக்கு போட்டு பார்க்காதீங்க. ஜோதிடமும் பிரபஞ்ச சக்தியும் உங்க கணக்குக்கு அப்பாற்பட்டது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த அதிசயம் நடக்கும். உங்க நீண்ட நாள் ஆசை கைக்கு வர்றது முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன பரீட்சை வைக்கும். ஒரு சின்ன தடை வரலாம், இல்ல நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு சூழல் வரலாம். இது உங்களை சோதிக்கிறதுக்காக இல்லை, நீங்க அந்த பெரிய வெற்றியை தாங்கிறதுக்கு தகுதியானவங்களான்னு பார்க்கறதுக்காக. அந்த கடைசி நேரத்துல வர தடையை நீங்க எப்படி கடக்கணும், அந்த பரீட்சையில எப்படி ஜெயிக்கணுங்கிறதா இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வர அந்த மாபெரும் மாற்றம், அந்த பேரானந்தம் அதை வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க. நீங்க ராஜா மாதிரி வாழ்றதுக்கான அந்த கடைசி படி என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். இதுதான் உங்க வாழ்க்கையை முழுசா மாத்த போற அந்த கடைசி தருணம். சரி, இப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை எப்படி இன்னும் அதிகப்படுத்துறது, அந்த கடைசி நேர சோதனையை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்ப்போம். மீன ராசிக்காரங்க, நீங்க இயல்பாவே கொஞ்சம் மனசு லேசானவங்க. சின்னதா ஒரு தடை வந்தாலும் உடனே சோர்ந்து போயிடுவீங்க. ஐயோ இவ்வளவு தூரம் நம்பணுமே, இப்ப இப்படி ஆகிடுச்சேன்னு நினைச்சு கண் கலங்கிடுவீங்க. ஆனா இந்த தடவை அப்படி ஆகக்கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு சின்ன தடையும் நீங்க ஒரு சவாலா எடுத்துக்கணுங்க. இது பிரபஞ்சம் எனக்கு வைக்கிற சின்ன பரீட்சை, இதுல நான் ஜெயிச்சு காட்டுவேங்கிற வீராப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த தடை வரும்போது நீங்க இன்னும் அதிகமா அந்த நன்றி உணர்வையும் நம்பிக்கையும் கெட்டியா பிடிச்சுக்கணும். முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க மத்தவங்களுக்கு செய்யற சின்ன சின்ன உதவிகள் கூட உங்களுக்கு பெரிய புண்ணியமா வந்து சேரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுறதோ, இல்ல வாயிலா ஜீவன்களுக்கு தண்ணி தீவனம் வைக்கிறதோ செய்யுங்க. இது உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றலை இன்னும் வேகமா குறைக்கும். அதே சமயம் உங்ககிட்ட யாருக்காவது கடன் கொடுக்க வசதி இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா உங்க கைக்கு வர லட்சுமி கடாட்சத்தை நீங்க மத்தவங்க கிட்ட கொடுக்கும்போது அந்த யோகம் அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வாங்குறதுல தப்பு இல்லை. ஆனா நீங்க யாருக்கும் இப்போதைக்கு கடன் கொடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போற மாற்றம் ஏதோ சும்மா 4 நாள் சந்தோஷத்தோட முடியிற விஷயம் இல்லை. இது உங்க தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம். நீங்க இப்ப எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், செய்யற ஒவ்வொரு காரியமும் ரொம்ப ஆழமா யோசிச்சு செய்யணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்க முழு மனசை கேட்டு பாருங்க. அது உங்களுக்கு சரியான வழியை காட்டும். அந்த குரலை அலட்சியப்படுத்தாதீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியை முதலுமா திருப்பி கொடுக்க போது. அந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடுறதுக்கு நீங்க இப்பவே தயாரா இருங்க. ஆனா அந்த ரகசியங்களை மட்டும் காக்க மறந்துடாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டை நீங்க எப்படி தயார் பண்ணணுங்கிறத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மகாலட்சுமி கடாட்சம் உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா வீடு சுத்தமா லட்சுமிகரமா இருக்கணும். அன்னைக்கு பகல்லையே உங்க வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுடுங்க. தேவையில்லாத பழைய துணிமணிகள், உடைந்த பொருட்கள், ஓடாத கடிகாரம் இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுங்க. இதெல்லாம் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். வீடு எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நேர்மறை ஆற்றல் உங்க வீட்டுக்குள்ள தங்கும். சாயங்காலம் வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப விசேஷம். இது வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்குங்க. நிலவாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால அலங்காரம் பண்ணுங்க. உங்க வீடு ஒரு கோயில் மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த பிரபஞ்ச சக்தி முழுசா உங்க வீட்டுக்கு ஆட்கொள்ளும். அதே மாதிரி உங்க மனசையும் நீங்க சுத்தமா வச்சுக்கணும். யார் மேலேயும் பொறாம, கோபம், வெறுப்பு எதெல்லாம்
அந்த நாளில் கூடவே கூடாதுங்க. மனசுக்குள்ள ஒரு விதமான அமைதியும், பேரானந்தமும் இருக்கணும். எல்லா நன்மைக்கேங்கிற எண்ணம் எப்பவும் இருக்கணும். சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். எப்பவும் தன்னோட கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்பிட்டே இருப்பாங்க. அந்த புலம்பல அன்னைக்கு நிறுத்திடுங்க. புலம்புறதுல கஷ்டம் தீராது, இன்னும் அதிகமாகும். அதுக்கு பதிலா நான் சொன்ன அந்த நன்றி உணர்வ கடைபிடிங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள நினைச்சு சந்தோஷப்படுங்க. அந்த சந்தோஷம் உங்ககிட்ட இன்னும் பல நல்ல விஷயங்கள கொண்டு வரும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதிங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அந்த ஆசை நிறைவேறினா என் வாழ்க்கை எப்படி மாறும்னு அத பத்தி நீங்க இப்போ கற்பனை பண்ணுவீங்க. சொந்த வீடு கிடைச்சா நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்க? அந்த வேலை கிடைச்சா உங்க குடும்பம் எப்படி இருக்கும்னு நெனச்சு அந்த கற்பனை உங்களுக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சிய கொடுக்கும். ஆனா அந்த கற்பனையும் நீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கணும். மத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கூடாது. ஏன்னா உங்க கற்பனைக்கு ஒரு தனி சக்தி இருக்குதுங்க. அத நீங்க வெளிய சொல்லும்போது அந்த சக்தி சிதறிடுமுங்க. உங்க ஆசை நிறைவேறணும்னா அத உள்ளுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிறது நல்லது. இனி இந்த யோக காலம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா அமையப்போது. நீங்க ராஜா மாதிரி வாழப் போறீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே நின்னு உங்கள காப்பாத்தப் போகுதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.